இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் 2ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 4ஆம் வசனம் முடிவு வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். பூரணராகும்படி பொறுமையானது என்ன செய்ய கடவது? பூரண கிரியை. பாதியான கிரியை அல்ல, பூரண கிரியை. ஆமென். நம் தேவன் எதை செய்தாலும் முழுவதாக செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டு அதை பாதியில் முடித்து விட்டு போகிறவர் நமது தேவன் அல்ல. நம்மையும் அப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். யாக்கோபு இந்த புஸ்தகத்தை எழுதுகிறான். யாருக்கு எழுதுகிறான் என்றால், த ஸ்கேட்டர்ட் கிறிஸ்டியன்ஸ், ஆதி திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறான். இது ஞான போதனைகளாக சபைக்கு எழுதுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ரொம்ப கடினமான ஒரு சூழலில் ஒவ்வொருவரும் போய்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த கட்டத்தில் சபைக்கு ஆவியானவர் யாக்கோபு என்கிற தேவ மனிதனை கொண்டு எழுதினார். அதே வசனத்தை கொண்டு அதே ஆவியானவர் இங்கு இருக்கிற சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பூரண கிரியையை நிறைவேற்றும் ஒரு அது என்னது, ட்ரையல், என்ன சொல்றேன், செய்ய கடவுது. அது ட்ரையலுக்கு என்ன அந்த வார்த்தை சொல்லியிருக்கு? சோதனை. சோதனை. ஆமென். சோதனை ஆங்கிலத்தில் ட்ரையல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்துவை போல் உருவாக்கி கொண்டிருக்கிறதாய் நாம காணப்படுகிறது. ஆமென். தேவன் நாமே மகிமைப்படுவாராக. இந்த இதை எழுதும் பொழுது அவன் சந்தோஷமாக எழுதவில்லை, ஆனால் சந்தோஷமானவர்களுக்கு எழுதவில்லை, ஆனால் அவன் சந்தோஷமாக எழுதி கொண்டிருக்கிறான். இந்த காரியமெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேள்வி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய பொறுமையும் எல்லாம் பூரணப்படுகிறது, நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள், 3 காரியத்தை நான் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு சோதனையில் உள்ள நம்பிக்கை என்று நான் வைத்திருக்கிறேன். சோதனையில் உள்ள நம்பிக்கை. சோதனையில் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது, தேவனில் தான் நம்பிக்கை வைக்க முடியும். ஆனால் அடிப்படையில் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சோதனைகளை வைத்து தேவன் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். விழுந்து போன உலகத்தில் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார். ஆண்டவர் சிருஷ்டித்தது ஒரு குறையும் இல்லாமல் சிருஷ்டித்தார். ஆனால் பாவமானது தேவனுடைய சாபத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய சாபம் வந்ததினால் அநேக காரியங்கள் உலகத்தில் வந்தது. இந்த நோய்கள் இந்த சாபத்தின் வெளிப்பாடாக வந்தது. பாவத்தின் பெருக்கம் இந்த சாபத்தின் வெளிப்பாடாக வந்தது. மரணம் இந்த பாவத்தின் வெளிப்பாடாக வந்தது. இந்த உலகில் வாழ்கிறோம், நாமும் இந்த உலகில் தான் வாழ்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த உலகில் தான் வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் நாம் நம்பி இருக்கிற தேவன் நம்மை இந்த உபத்திரவத்தில் எல்லாம் அவரை போன்று நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. முதலாவது பார்க்கிறோம், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் காரணம் இல்லாதவைகள் அல்ல. முதலாவது, every trials you go through has a purpose. ஆமென். நாம் போகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். சோதனைகள் வெவ்வேறு விதமான சோதனைகள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் சோதனைக்கு போகிறீங்களோ, சோதனைக்குள் போகிறீர்களோ என்று எழுதியிருக்கிறது. ஆஃப் மெனி கைண்ட்ஸ், வெவ்வேறு வகையான சோதனைகள். சோதனைகள் பார்த்தோமானால் எப்போ அதற்கு நேரம் கிடையாது. இந்த நேரத்தில் சோதனை வரும் என்று அறிந்தால் நலமாக இருக்கும். ஆனால் சோதனை திடீரென்று வருகிறது. ஆமென். எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று வியாதி வருகிறது. எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று பண தேவை வருகிறது. எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று இழப்புகள் ஏற்படுகிறது. ஆமென். இது சோதனைகள், மெனி கைண்ட்ஸ். இந்த சோதனைகளுக்கு அநேக வகைகள் இருக்கிறது. சில சோதனையானது நமது தவறுகளினால் வருகிற சோதனை
இருக்கிறது. நாம் தேவனுடைய காரியத்தை கவனியாமல் நடந்ததினாலும், சில ஞானமான காரியங்களை ஞானத்தை பயன்படுத்தி செயல்படாததினாலும் வருகிற சோதனை இருக்கிறது. ஆனால் அது ஒரு வகையான சோதனை. மற்ற வகையான சோதனை எப்படி என்றால், தேவனுக்காக வருகின்ற சோதனையாக இருக்கிறது. தேவனை முன்வைத்து வாழும் பொழுது நியாயமாகவே வாழ்ந்தாலும், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், லஞ்சம் வாங்காமல் நீங்கள் வாழ்ந்து விடலாம், லஞ்சம் கொடுக்காமல் வாழ முடியாது என்ற ஒரு காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கள் என்றால், ஒரு சில சோதனைகள் நம் பாவத்தினால் வருகிறது. சில சோதனைகள் இயல்பிலே நியாயமாய் வாழ்ந்தால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சில சோதனைகளை தேவன் அனுப்புகிறவராய் இருக்கிறார், ஒரு தேவ மனிதனை புடமிடும்படிக்காக. ஆமென். நம் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கலாம், அநேக தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சோதனை எதுக்காக அனுப்பப்படுகிறது என்றால், சோதனை அநேக காரியங்களை செயல்படுத்துகிறது, நம் விசுவாசத்தில் நம்மளை நிலைப்படுத்துகிறது. ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. ஒவ்வொரு சோதனைக்கும் பின்பாக ஒரு காரணம் இருக்கின்றது. உங்கள் சோதனை அது ஒருவேளை நம் தவறின்படி வந்தாலும், தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சில காரியத்தை நம் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதிலிருந்து நாம் ஞானத்துடன் வெளியே வருவோம். ஆமென். அநேக இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், இந்த பிரச்சனையில் நான் இருந்தேன், அதை நான் இனி செய்யக்கூடாது என்று இருக்கிறேன். புகைப்பிடிக்கிற பழக்கம் தவறு என்று நாம் அறிவோம். ஏன் தவறு என்றால், இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இதை கெடுக்கிறவர்களை தேவன் கெடுப்பார். ஆனால் தேவன் கெடுக்க தேவையில்லை. புகைப்பிடித்தால் தானாக நமக்கு அதற்கான வியாதி வந்து விடுகிறது. குடிக்கிற பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள், அதற்கு தேவன் தண்டிக்க தேவையில்லை, குடிப்பது நிமித்தம் அவர்களுடைய உள்ளவயங்கள் பாதிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஆனால் ஒரு கட்டத்தில் கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறம், இதை விட்டு வந்த பிறகு அந்த சோதனை இருக்கலாம், அந்த சோதனையிலும் வேதனையிலும் இருந்து தேவன் வெளியே வர செய்தாலும் உங்களை ஒரு சாட்சியாய் மற்றவர்களுக்கு நிறுத்துவார். ஆமென். அநேக வாலிபர்களுக்கு முன்பாக நான் இப்படி இருந்தேன், ஆனால் தேவன் என்னை இதுக்குள் நடத்தினார், இதை நீங்கள் செய்தால் இதோடைய இடம் இந்த இடத்தில் தான் போய் முடியும் என்று சொல்வதற்கும் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். மற்ற ஒரு காரியத்தில் நியாயத்திற்காக நிற்கும் பொழுது சோதனைகள் வரலாம். அந்த சோதனையானது என்ன நடக்கும்? சபையானது நியாயத்திற்காக நிற்க வேண்டும். ஆமென். உலகத்தில் உள்ளவர்கள் அநேக காரியங்களை செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், உலகத்தில் உள்ளவர்கள் பொய் சொல்லலாம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், மற்றவர்களை தூஷிக்கலாம். ஆனால் சபைக்கு வர்றவர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அநேக நேரங்களில் நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வார்த்தையை குறித்து இந்த இடத்தில் அநேகங்கள் யாக்கோபு எழுதுகிறான். ஏன் எழுதுகிறான் என்றால், சபையை தேவன் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார், இப்படி இருக்கணும் எங்கள் பிள்ளைகள் என்று நினைக்கிறார். ஆமென். பாருங்கள், நம்ம அரசியல்வாதியை பேசும்போது கூட கண்ணிய குறைவாய் பேசிவிடக்கூடாது. அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர்களை ரொம்ப புகழ வேண்டும் என்பது இல்லை, ஆனால் தரக்குறைவாக பேசிவிடக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், சில இதெல்லாம் நாம வர வைத்து கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் ஆண்டவரின் வழியில் நடப்பதினால் வருகிற சோதனையை பற்றி நான் பேசுகிறேன். நியாயத்திற்காக நிற்கிற காரியத்தினால் வருகிற சோதனை. இந்த சோதனை லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் 10 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தரை எடுத்து விடுகிறார்கள். சில இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஜாதி பார்க்காதவர்கள் 10 பேர் பார்த்தார்கள் என்றால் எல்லாரும் சேர்ந்து பார்க்காமல் இருந்தால்தான் அது சரியான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபரை நீக்கி விடுகிறார்கள். இது எல்லாம் ஒரு நியாயத்திற்காக நிற்கப்படுகிறது நிமித்தம் வருகிற சோதனை. அதை தேவன் உங்கள் மேல் இது சுமத்துகிறவர் அல்ல, அதன் வழியில் வெற்றியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆதி திருச்சபை மிக கண்ணிய குறைவாகவும் ரொம்ப கொடுமையான விதத்தில் நடத்தப்பட்டார்கள் ரோம சாம்ராஜ்யத்தினால். ஆனால் அவர்கள் கண்ணிய குறைவால் நடந்து கொள்ளவில்லை. ஆமென். மற்றவர்கள் அப்படி நடத்தினாலும் அவர் கண்ணியத்துடன் நடந்து விட்டார்கள். மூன்றாவது, தேவனே அனுப்புகிற ஒரு சோதனையாக காணப்படுகிறது. அதை உங்களை உருவாக்குகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், இந்த நோய் எனக்கு எதற்கு வந்தது என்றால்,
இதை நிமித்தம் என்னை சாட்சியாய் தேவன் நிறுத்தியிருக்கார் என்று சொல்லலாம். இந்த பண தேவை என் வாழ்க்கையில் திடீரென்று வந்தது என்று சொல்லும் பொழுது, அதன் உள்ள போயிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வருவீர்கள். ஒரு காரியத்திற்குள் உங்களை தள்ளுகிறாரான் என்றால் தேவன் உங்களை அதற்காய் உருவாக்குகிறார் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்தவுடன் அவனை அந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கவில்லை, அதற்கான விளக்கரையத்தை செலுத்த வைத்தார். அவன் தவறு எதுவும் செய்யவில்லை, அவன் பார்த்ததை சொன்னான். ஆனால் அவனை சுற்றி இருந்தவர்கள் அவன் மேல் கோபம் கொண்டார்கள். அவர்கள் கோபம் கொண்டதின் காரணமாக அநேக உபத்திரவங்களில் மத்தியில் அவன் நடந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அவன் ஆனால் அவன் எல்லா இடத்திலும் நேர்மையாக நடந்து கொண்டான். அவன் குழியிலும் நேர்மையாக இருந்தான், போர்த்திபார் அரண்மனையிலும் நேர்மையாக இருந்தான், பார்வோனுடைய சிங்காசனத்திலும் நேர்மையானவனாக தான் இருந்தான். ஆனால் இந்த வழியில் நடத்தும் பொழுது அநேக அவன் துன்பங்களும் துயரங்களும் அவனை சூழ்ந்து வந்தது. செய்யாத காரியங்களை அவன் மேல் செய்தார் என்று சொல்லப்பட்டது. எல்லா காரியத்திற்கும் மேல் அவன் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரங்களில் தேவன் ஒரு இடத்தில் நம்மை வைக்கிறார் என்றால் அவர் வார்த்தை நம்மை புடமிடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையால் நாம் புடமிடப்படவில்லை என்றால் அவருடைய ஆவியினால் நடத்தப்படுவது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் குழந்தையாக ஏற்றுக்கொள்கிறோம். பவுலின் வார்த்தையின்படி சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற உணவு தான் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு யுத்த வீரருக்கு அவருக்கேற்ற காரியங்களை கொடுப்பார்கள். ஒரு குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லாரும் அதை தூக்கி கொஞ்சுவாங்க. ஆனால் வளர்ச்சி இல்லை என்றால் அது ஏதோ ஒரு விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். ஆமென். சோதனையானது அநேக காரியங்களை நமக்குள் இருந்து வெளிப்படுத்துகிறது. ஆனால் முதல் பாயிண்ட் என்னன்னா, the trials has purpose. நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நான் போகிறேன்? அதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. ஆமென். தேவனை விட்டு பின்வாங்கி போனால் அதில் காரணம் இல்லை. தேவனுக்குள் இருக்கும் பொழுது தேவன் அவரை போல் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்மேல் குறை இருந்திருக்கலாம், நேர்மையான காரியங்களுக்கு எழுந்து நின்றிருக்கலாம். இல்லை என்றால் தேவனே ஒரு சில காரியத்தை நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால், நம்மை ஒரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த இடத்திற்கு ஏற்ற நபராய் நம்மளை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எல்லா விஷயத்திலும். யோசேப்பு 17 வயதில் இருந்த ஞானம் அவன் அரண்மனை ஏறும் பொழுது இருந்திருக்காது. அவன் அரண்மனை ஏறும் பொழுது மிக ஞானம் உள்ளவனாக இருந்திருப்பான். ஆமென். அநேக காரியங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களுக்கும் தேவன் சொல்கிற காரியம், உங்களுடைய சோதனையில் ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். அந்த காரணம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டே இருங்கள். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனால் அதோடு நிறுத்தாமல் திடன் கொள்ள சொன்னார். ஆமென். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கிறிஸ்துவை பின்பற்றும் யாவரும் அவர் மீது, கற்பாறையின் மீது கட்டப்படுகிறவர்களுக்கு சமானமாய் இருக்கிறோம். ஆமென். புயல் வரும், நம்மேல் புயல் வீசும், அநேகர் மேல் புயல் வீசும். கிறிஸ்து மீது கட்டப்பட்ட நாமோ புயலை தாண்டி நிலைத்து நிற்போம். ஆமென். புயல் வரும், புயல் போகும், மண்ணின் மீது கட்டப்பட்டது விழுந்து போகும். ஆமென். ஞானம் உள்ளவன் தன் வீட்டை கிறிஸ்துவின் மீது கட்டுகிறான். ஆமென். இந்த உபத்திரவமாக இருக்கட்டும், அந்த உபத்திரவங்களுக்கு காரணம் உண்டு. 1 பேதுரு வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். 1 பேதுரு 4:12-13. Do not be surprised by trials. Rejoice in sharing the suffering of Christ. திடீரென்று வருகிறது என்று நீங்கள் பதஷ்டப்பட்டோ ஆச்சரியப்பட்ட வேண்டாம். ஏன் அப்படி? அது வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து நேரத்துக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற தேவனுக்கு அது அதிசயம் இல்லை. அவர் உங்களை பார்த்துட்டு ஐயோ இந்த நபருக்கு இது வந்துருச்சா, இப்போ நம்ம என்ன செய்வது என்று அவர் யோசிக்கவில்லை. ஆமென். அதற்கான தீர்வும் அவர் வைத்திருக்கிறார்.
ஆனால் அதற்குள் உங்களை நடத்துகிறார் என்றால் உங்கள் விசுவாசம் பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவீர்கள். ஆமென். அந்த தேவன் கரத்தை பிடித்தவர் உங்களை கடைசி மற்றும் வழி நடத்துவார். ரோமரில் எழுதியிருக்கிறது, சஃபரிங் ப்ரொடியூஸ் பர்சிவியரன்ஸ். வாசிக்கும்படி கேட்கிறேன், அது உதவியாக இருக்கும். ரோமர் 5:3-5 வரைக்கும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Praise the Lord. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். இந்த எல்லா உபத்திரவத்துக்குள்ளேயும் நீங்கள் கடந்து போகலாம். அந்த உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறார்கள். யாரும் அதை சொல்ல முடியாது. ஆமென். ஏன் சொல்லுகிறான் என்றால், பவுலிற்கு தெரியும் இந்த உபத்திரவம் எல்லாம் நம்மை கிறிஸ்துவை போல் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று. அனுதினமும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம். ஆமென். நாம் பரிசுத்தப்படுத்தி ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க பர்சிவியரன்ஸ். நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் தேவன். எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் கரத்தை நாம் பிடித்தவர்களாக நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். டெஸ்டிங் ப்ரொடியூஸ் பர்சிவியரன்ஸ். அதுதான் இரண்டாவது பாயிண்ட். உபத்திரவங்கள் சோதனைகளும் நம் வாழ்க்கையில் பொறுமையை கொண்டு வருகிறது. ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை 3-4 வாசிக்கும்படி கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். Praise the Lord. நீங்க பாருங்க, டெஸ்டிங் ப்ரொடியூஸ் பர்சிவியரன்ஸ். வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சோதிக்காமல் செயல்படுத்த முடியாது. ஆமென். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் பண்றோம் என்று சொல்வார்கள். அநேக லிக்விடை வைத்து அநேக காரியங்களை, ஒரு காரியம் டெஸ்ட், அது ஒரு பரீட்சைக்குள் போகிறது என்றால் அதை சோதிக்கப்படுகிறது. ஆமென். ஒரு காரியத்துக்குள் தேவன் அனுப்புகிறார் என்றால் நமது விசுவாசமும் சோதிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் மீது நம் விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சபையானது சோதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை திடீரென்று வந்தது, இதற்கு ஒரு காரணமும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அது மேல் விசுவாசம் இல்லை என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. இதை எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவார். ஆமென். டெஸ்டிங் ப்ரொடியூஸ் பர்சிவியரன்ஸ். இந்த காரியம் நம்மை பொறுமையை கொண்டு வருகிறது. நீங்க பாருங்க, ஒரு இரும்பை செய்ய வேண்டும் என்றால் அது அநேக அடிகள் படுகிறது, அநேக வெப்பத்துக்குள் அனுப்பப்படுகிறது. ஒரு டைமண்ட் உருவாகிறதுக்கு முன்பாக அநேக ப்ராசஸ், இட் கோஸ் த்ரூ அ ப்ராசஸ். அது ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாக போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது இஃப் இட்ஸ் அ கோல், அது சாதாரண கரியாக இருந்தால் அதற்கு மதிப்பில்லை. ஆனால் அது எல்லாம் செயல்பட்டு ஒரு டைமண்டாக கையில் வந்த பிறகு அதோடைய மதிப்பே வேறாக மாறிவிடுகிறது. ஒரு காரியம் பயன்பட வேண்டும் என்றால் அதை பழுது பார்த்து எல்லாம் செய்ய வேண்டும். மரம் என்ன பண்ணுகிறார்கள்? வெட்டி வளர செய்கிறார்கள். உரம் எல்லாம் நல்லதாக இருக்காது. செத்த மிருகத்தை போடுகிறார்கள், மலத்தை கொட்டுகிறார்கள், இதெல்லாம் உரமாக கொட்டப்படுகிறது. இதையெல்லாம் எடுத்து அந்த மரம் தன்னை உருவாக்கி வளர்ந்து கனி கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அது கனி கொடுக்காத வரைக்கும் அதன் பயன் ஒரு பெரிதாக இருக்கிறது. ஆனால் கனி கொடுக்கும் பொழுதுதான் அது தெரியும். அவர்கள் மலத்தை கொட்டினார்கள், அவர்கள் செத்த மிருகத்தை இது பண்ணார்கள் எனக்கு அடியில். ஆனால் இதெல்லாம் நடந்தது எதற்கென்றால், என் தேவன் இதன் மத்தியிலும் என்னை வளர்த்தார் என்று. ஆமென். அநேகர் தூஷண வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம். அநேக காரியங்களை உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் உரமாக இருக்கிறது என்று உங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களை முடியாது என்று சொல்லியிருக்கலாம், இயலாத வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை எல்லாம் கேட்டு மனம் தளருகிறவர்கள் நாம் அல்ல.
கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, அதே மாதிரி தான் டைமண்ட். அந்த டைமண்ட் நினைச்சதுன்னா இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போகணுமா என்று நினைத்தால் அது டைமண்டா வராது, சாதாரண ஒரு கரியாக தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ள எல்லாம் போய்விட்டு வெளியே வரும்பொழுதோ அது தங்கமாக இதாக விளங்குகிறது, ஒரு விலையேற பெற்ற கல்லாக விளங்குகிறது. ஆமென். யோபுவுடைய கதையை பார்க்கிறோம். யோபு என்ன நடந்தது? யோபுவை தேவன், God was sanctifying his servant. அவர் பரிசுத்தப்படுத்த இறங்கினார். ஆமென். அநேக துன்பங்களை தேவன் அவன் வாழ்க்கையில் அனுமதித்தார். யோபு நேர்மையான ஒரு வழியில் நடந்தவன் என்று, தேவனுடைய வழியில் நடந்தவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த வழிகளெல்லாம் ஏன் ஆண்டவரை நடத்துகிறீர் என்று யோபு கேட்டிருக்க கூடும். ஆனால் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்த அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 11வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். 5 யாக்கோபு 5:11. யோபுவின் பொறுமையையும், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோபுவின் பொறுமையையும் கண்டிருக்கிறீர்கள், அதன் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுகிறான் யாக்கோபு. அதே புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான், பொறுமையானது பூரணப்பட வேண்டும். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை நம் கையில் கொடுக்கும் பொழுது இலவசமாக கொடுக்க மாட்டார். we have to pay the price. ஆமென். பாருங்க, ஒரு மாரத்தான் ஓட்டக்காரரை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் 100 மீட்டர் உசைன் போல்ட் ஓடுனதை நாம் பார்க்கிறோம். அவரது ட்ரைனிங் செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஓடி முடித்துட்டு வந்து வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அவனால் நிற்க முடியாது. ஒரு கடினமான ஒரு காரியத்துக்கு தள்ளப்படுகிறான். ஏன் தள்ளப்படுகிறான் என்றால், அந்த ஒரு 10 செகண்ட் ஓடுவதற்காக வாழ்நாள் எல்லாம் பயிற்சி பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அதனால் என்ன நடந்தது என்றால் 9.58 நிமிடங்களில் 5-8 வினாடிகளில் 100 மீட்டரை முடித்தான். இது என்ன, நீங்கள் யோசிக்கலாம், இது உலகத்தின் காரியமாக இருக்கிறதே என்று. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவர் தான் தேவனாக இருக்கிறார். ஒரே கஷ்டத்தை வைத்து ஒருவரை உருவாக்குகிறார், ஒருவரை வீழ்த்துகிறார். தேவன் இல்லாதவர்கள் அநேகர்கள் மண்ணின் மீது கட்டப்பட்டார்கள் என்றால் விழுந்து விடுகிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட நாம் நம்பிக்கையுடன் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவன் பாருங்க, 9:50 செகண்ட் 3 ரெக்கார்டு வச்சான். 9:74, 9:69, 9:58, 9 வினாடிகளில் 100 மீட்டரை கடந்த ஒரு அவனுடைய ட்ரைனிங் செஷன் வந்துட்டு ரொம்ப கடினமாக இருந்தது. பவுல் அநேக இடத்தில் சில கிராஃபிக்கலாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லும் போது எதை ஒப்பிடுகிறான் என்றால், ஓட்டப்பந்தயத்தையும் சண்டையையும் தான் வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறான். வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். அவன் ஓட்டப்பந்தயம் வந்துட்டு 100 மீட்டர் இல்லை, 100 மீட்டர் மாதிரி மாரத்தானை ஓட வேண்டும், வேகமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நிற்பதற்கு இடமல்ல. ஆனால் பாருங்க, இந்த தேவன் நம்மோடு வருகிறவா இருக்கிற அநேக காரியங்கள் சொல்லலாம். இது எல்லாம் பரீட்சையும் நம்மை தேவனை போல் மாற்றி கொண்டு இருக்கிறது. தேவனுக்காக, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தையும் நம் வாழ்க்கையில் உள்ள பொறுமையையும் பூரணப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபுவுக்கு மீண்டும் தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஆமென். பி ஜாய்ஃபுல் இன் ஹோப். பவுல் இன்னொரு இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த இதில் பார்ப்போம். கடைசியாக 3வது பாயிண்ட் வந்துட்டு, பெர்சிவியரன்ஸ் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகிறது. ஆமென். ஒரு காரியத்துக்குள் போய்விட்டு வந்தால் ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் சில பசங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 14-15 வயசில் இருப்பார்கள், 40 வயசு உள்ளவர்களுடைய சிந்தனை அவர்களுக்குள் இருக்கும். ஏன் அப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் தகப்பன் அவரை விட்டு சிறிய வயதிலே போயிருப்பார்கள். அவர்களுடைய தாயார்
கடினமான ஒரு சூழலில் இருந்திருப்பார்கள். இந்த மகன்தான் எல்லாவற்றையும் பொறுப்புடன் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டிருப்பான். அவன் ஒரு 18 வயது வரும்பொழுது அவனுடைய பார்வையின் முதிர்ச்சி வேற இடத்தில் இருக்கும். ஆமென். மற்ற 18 வயது பசங்களை விட இவன் கண்கள் வேற ஒரு முதிர்ச்சியில் இருக்கும். ஏன்? அவன் அநேக காரியங்களை வாழ்க்கையில் கண்டவனாய் இருக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் அனுபவம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை ஒருவரை நாம் தேற்றுகிறோம் என்றால் அதை பற்றின அனுபவம் இல்லை என்றால் நாம் வார்த்தைகளை மாத்திரம் தான் சொல்லுகிறோமே தவிர அதில் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஆமென். ஆகையால் தான் ஒரு 18 வயசு உள்ள ஒரு போதகராக ஒருவன் வந்தாலும் ஒரு 40 வருடம் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதன் முதிர்ச்சியும் அதன் விசுவாசமும் அது வேற இடத்தில் இருக்கிறது. ஆமென். ஒரு 20-30 வயசுல போதரானவன் டக்கு டக்குன்னு எடுத்துறதுக்கெல்லாம் எதுனாலும் பேசி விடுவார்கள். ஆனால் முதிர்ச்சியாக இருக்கிற ஒரு பொறுமையை கையாடி ஒரு காரியத்தை இது பண்ணும்போது அந்த நபரும் அந்த வயது வரும்பொழுது புரிந்து கொள்வார், நாம் தவறாக செயல்பட்டு விட்டோம் என்று. ஏன்? அனுபவமானது அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த இது ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகிறது. நாம் பார்த்தோம், முதலில் என்ன பார்த்தோம் என்றால் ட்ரையல்ஸ் சின்ன வழி, அந்த பர்பஸ், ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த சோதனையானது உங்களுக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும் வளர்க்கின்றது. மூன்றாவது ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகிறது. நாம் என்ன நாம் அநேக காரியங்களை சிலர் சொல்லுவாங்க தியரியா பேசி விடலாம். தியரியா நீங்கள் நிறையா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்வேன், அநேகர் பிஹெச்டி முடித்திருக்கலாம், அநேக காரியங்களில் அறிவு அவர்களுக்கு இருக்கும். சில வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களில் அவர்களால் சரியான முடிவுகளை தேர்ச்சியாக எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் படித்த காரியமெல்லாம் எழுத்துக்களாக இருக்குதே ஒழிய அனுபவங்களாக இருக்கவில்லை. அவர்கள் வாசித்தார்கள், அது ஒரு தியரியாகவே இருக்கின்றன. வாழ்க்கை அனுபவமாக மாறினால்தான் அது ஞானமாக மாறுகிறது. அது ஞானமாக மாறும் பொழுது அது ஆவிக்குரிய முதிர்ச்சி வெளிப்படுகிறது. உங்களை ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி அடைவதற்கு 2 காரணம் உண்டு. நாம் கிறிஸ்துவை போல் மாறுகிறோம், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம், மற்றவர்களை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களை இந்த சபையில் வைத்திருக்கிறார், சபைக்கு உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். நம் முதிர்ச்சியை கொண்டு அநேகர் வளர வேண்டும். ஆமென். நான் இந்த பிரச்சனையில் இருந்தேன், இந்த இடத்தில் நான் விசுவாசத்துடன் தான் நான் கடந்து வந்தேன். இந்த தீச்சுளைக்குள் என்னை போட்டார்கள், ஆனால் அந்த தீ என் மேல் பற்றாதபடிக்கு 4வது ஒரு நபர் என்னுடன் இருந்தார். அந்த சிங்கக்கெவியில் என்னை போட்டார்கள், அந்த சிங்கத்தின் வாயை அடைப்பதற்கு 2வது ஒரு நபர் என்னோடு இருந்தார். அந்த கோலியாத் என்னை சவால் விட்டான். என் கையில் இருந்தது 5 கற்கள் தான். என்னை பார்த்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஆனால் அதை தாண்டி செயல்பட்ட கர்த்தர் அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். என்னை சிறைச்சாலையில் போட்டார்கள், அந்த குழியிலும் போட்டார்கள். இல்லாத காரியத்தை இருப்பது போல் என்று சொன்னார்கள். ஆனால் இதனெல்லாம் வழியிலும் தேவன் எனக்கு சொன்னபடியே என்னை அரண்மனையில் ஏற்றினார். பவுலிடத்தில் போய் கேட்டீர்கள் என்றால், என்னை தேவன் ரோமாபுரிக்கு போவேன் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தது. நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். என் தேவன் அவர் சொன்னபடியே என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லுவார்கள். இதே போல் அநேக காரியங்கள் எஸ்தரை கேட்டால் என்றால் சொல்லுவாங்க, நான் மரித்து விடுவேன் என்று நினைத்தேன், யூத சமுதாயமே அற்று போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் விசுவாசத்துடன் நான் ஜெபித்து என் காரியத்தை செயல்படுத்தும் போது என் தேவன் செயல்பட்டார் என்று சொல்வார். ரூத்திடம் கேட்டால் என்ன சொல்வாள்? நான் இந்த ஊரை விட்டு, நான் தேவனை விட்டு பஞ்சம் வந்து விட்டது என்று தேவனுடைய பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டேனே தெரியாம. ரூத் இல்லை, நவோமி இடத்தில் தெரியாம போய்விட்டேன் நான். ஆனால் என்ன கேள்விப்பட்டேன் என்றால், பஞ்சம் இருந்தது, ஆனால் தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை போஷித்தார் என்று கேள்விப்பட்டேன். நான் வெளியில் போகும்போது நகோமியாய் போனேன், என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், நான் என்னை மாறா என்று அழையுங்கள் என்று சொன்னார். ஆனால் அத்துடன் என் கதை முடியவில்லை. நான் தவறு செய்து விட்டேன், ஆனால் திரும்பி வந்து விட்டேன். என் தேவனை புறக்கணிக்காமல் உள்ளே கொண்டு வந்தவர்
என் வழியாக மேசியாவை வர செய்தார். ஆமென். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்ன சொல்வாள்? என்னை புறக்கணித்து வைத்திருந்தார்கள், இந்த தேவனோ இரக்கமாய் இருந்தவர் என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்வாள். மற்ற ஒரு மரியாளிடத்திலும் எலிசபெத்திடத்திலும் கேட்டால் தேவனுடைய அற்புதம் செய்ததை சொல்வார்கள். ஆமென். இந்த எல்லாரும் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் தேவன் நடத்தினார். ஆமென். நான் இப்போ எல்லாருடைய உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்க சொல்கிறேன். 10 வருடத்திற்கு முன்பாக உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வேறாக இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வேறாக இருக்கிறது. ஆமென். ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன் அதை முடிவு பரியந்தம் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். இது எல்லாம் எதற்கு நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவனுடைய நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அநேகர் சொல்கிறார்கள், நான் அப்படி சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி விடலாம். ஆனால் ஆவியானவர் என்னிடத்தில் அதை கேள்வியாக கேட்பார். ஆமென். நான் குற்றம் நிறைந்த கைகளுடையவர்களாய் காணப்படுவேன். நான் சந்தோஷமான ஒரு காரியத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிவிடலாம், உபத்திரவமே இல்லை என்று பேசிவிடலாம். ஆனால் வேதத்துக்கு புறம்பாக நின்று இந்த மேடையில் நான் பேசினேன் என்றால் நான் தேவனுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். ஆகையால் உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனால் அதில் என்ன சந்தோஷமான செய்தி என்றால் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த இடத்துல எந்த உபத்திரவத்தில் வந்திருக்கலாம். நீங்கள் பண தேவையில் வந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் தோல்வியில் வந்திருக்கலாம். இந்த தேவனிடத்தில் வரும் பொழுது தோல்வியுடன் வந்த அநேகர் வெற்றியுடன் வெளியில் சென்றார்கள். ஆமென். இந்த அநேக வாலிபர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய முடிவு தற்கொலையும் அவர்களையே காயப்படுத்துகிறதாய் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் ஜாதி பார்ப்பதில்லை, அவர் மதம் பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை. நாம் எல்லாரும் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம். ஆமென். சபையை உலகத்திற்கு தேவன் ஒளியாய் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து போகும்பொழுது என்ன சொன்னார்? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிற. நம் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் வெளிச்சம். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நாம் மக்களுக்கு பிரதிபலிக்கிறோம். ஆமென். நாம் பிரதிபலிக்கவில்லை என்றால் நாம் வெளிச்சத்தை மறைக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். இருளில் உட்கார்ந்திருந்த ஏசாயா எழுதுகிறான், இருளில் உட்கார்ந்திருந்த யாவரும் ஒரு ஒளியை கண்டார்கள். ஆமென். அதை எசேக்கியேல் எழுதுகிறான், ஒரு ஜீவ நதி உண்டு, அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பழைக்கும். நான் கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று பவுல் எழுதுகிறான். ஆமென். நாம் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் அது உன்னோட வேலைன்னு நீங்கள் என்னை பார்க்கலாம், போதவரோட வேலை என்று மற்ற எல்லா போதவர்களையும் யோசிக்கலாம். அது போதவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவின் அண்டை இழுக்கிறதாக காணப்பட வேண்டும். ஆமென். ஆகையால் தான் இதிலே வார்த்தைகளை குறித்து எழுதியிருக்கிறான், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். கண்டபடிக்கு பேசிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றால் we should restrain our mouth. ஏசாயா முதல்ல ஆண்டவரை பார்த்தவனே அவன் அருவருப்புள்ள உதடுள்ளவன் என்று புரிந்து கொண்டான். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாஷையில் வழியில் சொல்ல வேண்டும் என்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்கிறார். வாய் இதே சொல்கிறாங்க, நாவை நாம் கட்டுப்படுத்துகிறவர்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்பது நம் நடக்கையிலும் நம் பேச்சிலும் தெரிய வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சியாக இருக்கிறவர்கள் கனவீனமான பேச்சில் இறங்க மாட்டார்கள். ஆமென். கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் அதே இடத்தில் இருக்கிறோமானால் தேவன் அதை விரும்புகிறதல்ல. ஆமென். இட்ஸ் a stagnation என்று சொல்வார். கட்டி கிடக்கிற தண்ணி போல அது நல்லது கிடையாது. நம் ஓடும் நதியாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் அநேகர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம், யோபுவின் வாழ்க்கையை பார்த்தோம், பவுலின் வாழ்க்கையை பார்த்தோம். ஒரு முறை கூட நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 1:8 வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் சகோதரரே,
ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். Praise the Lord. Amen. பவுல் என்ன சொல்றான், என் கையை தாண்டின விஷயம் நடந்து விட்டது, வாழ்வோம் என்று நிச்சயம் இல்லை, உபத்திரம் தலையை தாண்டி போய்விட்டது. ஆனால் எதற்காக அப்படி போய்விட்டது? எங்கள் பலத்தில் அல்ல, நாங்கள் நம்புவது எங்களை தாண்டி உள்ள எங்களை நடத்துகிற தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஆகையால் தான் சொல்றான், என் பலத்தை மிஞ்சி வந்துருச்சு, ஆனால் தேவன் அந்த இடத்தில் என்னை நடத்தினார் என்று சொன்னார். இந்த நேரத்தில் எந்த கவலையில் வந்த தேவ ஜனத்திற்கு தேவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வசனத்தை தேவன் சொல்லுகிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு 5:7 வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Praise the Lord. Amen. இன்னைக்கு எந்த கவலையோட வந்தீங்களோ, இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்போது உங்க கவலை இந்த ஆலயத்தில் இருக்கணும், நீங்க சந்தோஷமா போகணும். ஆமென். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்பொழுது, நீங்கள் இந்த ஆலயம் என்று சொன்ன இந்த கட்டடத்தை சொல்லவில்லை, தேவன் முன்பாக தேவன் மீது வைத்து விட்டு நிம்மதியா நீங்க வீட்டுக்கு போகணும். நீங்க போகும்போது இதை சுமந்து கொண்டு மிகுந்த பாரமுள்ள இருதயத்தோடு போகக்கூடாது. இந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன சொல்லியிருக்கிறது என்றால், உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். அவர் உங்களை ரட்சித்தார், உங்களை பேரிட்டு அழைத்தார், உங்களை விசுவாசியாய் இங்கே வைத்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். இறுதியாய் ஒரு வசனத்தை பவுல் நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும்படி கேட்கிறேன். இது எல்லாருடைய இருதயத்திலும் எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Praise the Lord. Amen. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க. அது 6வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், எல்லாம் புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். அந்த பிரச்சனையின் நடுவில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த சமாதானத்தோடு நீங்க இருக்கிறீங்க? இந்த பிரச்சனையை வைத்து கொண்டு எப்படி இப்படி இருக்க முடியுது உங்களால் என்று கேட்கும் பொழுது, மனிதரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோம். அவர் மரண பரியந்தம் நம்மோடு இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இந்த நேரத்தில் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் நன்றி பலிகள் செலுத்துங்க. நீங்கள் என்ன எல்லாவற்றையும் வைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை திரும்பி போய் பார்த்து, என்னவெல்லாம் ஆண்டவர் உங்கள் கையில் வைத்திருக்கிறார். உங்கள் உடல்நல ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுடைய நல்ல வேலையாக இருக்கட்டும், என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ நன்றி சொல்லுங்க. என்னெல்லாம் ஜோமுனீர்களோ அவர் தரப்போறார் என்ற நம்பிக்கையுடன் நன்றி செலுத்துங்கள். ஆமென். கவலையுடன் போகக்கூடாது. எல்லாம் புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. தேவன் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி. சோதனை, உபத்திரவம், பரீட்சை, அவைகளினால் வரக்கூடியது பொறுமை. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையும் முதிர்ச்சியும் கொண்டு வரக்கூடிய நல்ல அனுபவத்திற்கு தேவன் நடத்துறது வசனங்களினாலே நடத்தப்படுகிறது. அனுபவங்களினாலே, தேவன் காட்டுகிற வழிகளினாலே. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக.
ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் நாம் உறுதியாக இருப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆபிரகாம் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்